இப்போ வந்து நண்பர் கேட்டதுக்காக வந்து சிறப்பு தோற்றத்துல கலெக்டரா நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணை நீங்க வந்து படிக்க வைக்கிறீங்களா? இல்ல வந்துட்டு அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி எதாவது உங்க கேரக்டரை பத்தி விரிவா சொல்லுங்க. இல்ல அதை சொன்னா கதை சொன்ன மாதிரி ஆயிடும்ல. நான் அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்க படமா பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து அவர் என்ன 5 நாள் தான் கூப்பிட்டாரு நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனா எல்லா நாளுக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸா சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணல. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, நான் எவ்வளவு படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மள வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்னைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசிச்சேன். இவர் பெருந்தன்மையா என்னமோ சொல்லிட்டாரு, எடுத்தோன்னே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இது இதாகுமா? ஏன்னா என்னால அவர் ஆரவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ண, சரி இது கண்டிப்பா இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் என்கிட்ட சொன்னாரு, இது மாதிரி இது கண்டிப்பா பண்ணுங்க, நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்துல இருந்தோம். எனக்கு ஆக்சுவலா சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார். யார் சார், உங்களுக்கா சார்ன்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்கு. இதுல நானோ ரம்யா பாண்டியனோ ஆரவோ ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அவங்க கிருத்திகா தான் இந்த படத்துல எல்லாமே. அவங்கள சுத்தி தான் எங்க எல்லாரோட கதையும். நீங்க இந்த படத்துல நல்ல பேர் வரும் நல்ல பேர் வரும்னு சொன்னீங்க. வம்சத்துல இருந்து எவ்வளவு படம் நடிச்சா கூட இந்த பட தலைப்புல தான் உங்க பேர் இருக்கு, அருள் அப்படின்னு, அருள்வான்னு. இது நீங்க வந்த பிறகு பேரை மாத்தினாங்களா இல்ல முதலே வச்ச பிறகு உங்களோட பேருக்கு தகுதி கூட்டாங்க? நான் ஒரு நாள் ஃபுல்லா இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாத்துங்க நானும் இருக்கேன், இதே டைட்டிலா வச்சீங்கன்னா சரி வருமானு. பட் அவருக்கு பொருத்தமா பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்க கூடாதுல்ல. இது வான் தான் டைட்டில் வச்சோம். அதாவது வான்னா வானம் சார்ந்து மலை சார்ந்தது. அந்த டைட்டில் கிடைக்கல. இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும். அதனால அருள்வான்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன். அருள்வான், அது அவ்வளோதான் சார். கோடம்பாக்கத்தில் வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்வாங்க. இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ஹேண்டில்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேய் படம், இது வந்து ஒரு நல்லது செய்யற ஒரு படம். ஸோ அதுல இருந்து எது எப்படி நீங்க மாறுபட்டுறீங்கன்னு? இல்ல இது நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், இவர் கதை சொல்லும் போதே ஒரு நான் எவ்வளவு படங்கள் பண்ணாலும் இதுல கிடைச்ச கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளவு முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்றவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனாலதான் இதுக்கு என்ன இதுக்குன்னு கேள்வி கேட்டா எப்படி பதில்? இல்ல இவர் கொஞ்சம் குண்டாக்க மாட்டாக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒண்ணு வச்சு எடுத்தாரு. அதனால நான் எனக்கு என்னன்னா சீரியஸாவே ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருக்குன்னா ஆக்சுவலா ஃபுல் படம் இருக்கேன், அவர் சொல்ல மாட்டேறாரு. நானும் அவங்க கிருத்திகா எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. சார் மாசான ஹீரோவா பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்துல ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகள்ல முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாவே பண்ணல சார். வம்சம் ஒண்ணு போதும் சார். வம்சம்ல வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பாரு, அவரை வச்சுதான் படமே. இல்ல இன்னைக்கு வரைக்கும் அருளி சார்னா வம்சத்தை முக்கியமா சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்க அடுத்து கொடுக்கணும். பட் இத மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது, ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க சார்? கண்டிப்பா பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள்ல 5 நாளுக்குனாலும் நீங்க அடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5 நாளா எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்ல சார் 5 நாள் சொல்லி திருப்பி 5 நாள் ஆக்கிடுவாங்க தலைவா. ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராம ஆண்டா ராவணாண்டா, இது 2மே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி தயங்குறீங்க?
இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலேயே அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட். அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டா இருந்ததுன்னா நம்மள அறியாம நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். புடிச்சு வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படின்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்றது எனக்கு பெருமையா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, அதுல ஒரு ரியாலிட்டி இருக்கு, ஒரு சோல் இருக்கு. ஸோ படம் முடிகிற டைம்ல நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்ல இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் அவர்கிட்ட ஃபோன்ல நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ ஆயிடுச்சு. இனிமே வில்லேஜ் படம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ்ல வந்து அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெல்லாம் நிறைய பண்றாங்க. தமிழ்லையும் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போ வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கொஞ்சம் ப்ராமினெண்டா இருந்தா அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 days ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ள வந்தாரு. எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்ல நாங்க சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலா செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமா அது பார்க்கும்போது அருள் சார் அந்த அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். படத்துல வந்து அருள்நிதி, காளி வெங்கட் 2 பேர் இருக்காங்க. அருள்நிதி சார் இங்க பேசுறப்ப அப்படியே அப்படியே அப்படி ஜாலியா அப்படி பேசுவார். ஆனா நடிப்புன்னு வந்துட்டா வேற லெவல்ல இருப்பாரு. அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அது மாதிரி காளி வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா, நம்மளோட சாதாரணமா இருப்பாரு. ஆக்டிங்ல வேற லெவலில் இருப்பார். உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? ஏன்னா நீங்க வந்து நல்ல நடிகர் தான். ஆனா ஒரு 2வது 3வது படத்துல இவங்களோட ஜாயின் ஆகிறப்ப நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்களோங்கிற ஒரு திங்கிங் உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா? இது இல்லாம ரம்யா பாண்டியன் வேற, அவங்க கிளாமரும் சரி ஆக்டிங்கும் பிரமாதமா பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல ரம்யா பாண்டியன் பார்த்து பயப்படல. அதுல அருள் சார் கூட எனக்கு இல்ல போர்ஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் படத்துல கதை அப்படி. அதனால அருள் சார் கூட நடிக்கிற இது இல்லை. பட் காளி சார் கூட 2-3 இது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அவங்க. அந்த அந்த சீனோட போகும்போது ஐ திங்க் நாங்க டைம் லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு கரெக்டா பண்ணிட்டோம் அதை. பட் அது படமா பார்க்கும்போது சார் பண்ண அந்த போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆச்சு, பயங்கர எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுது. ஸோ அது அவர் ஜஸ்டிஃபை பயங்கரமா அதை பண்ணிட்டாரு.